அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதுடீனும் ஏனைய மனோ கணேசன், சுமந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் கட்சிகளுடன், அதாவது எல்லாம் 6 கட்சிகள் இணைந்து ஒன்றாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக மக்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரப்போகிறார்கள் என்கின்ற ஒரு 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 போலியான ஒரு கோஷத்தை முன்வைத்து மக்கள் மத்தியில் மீண்டும் முன்வர ஆசைப்படுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலேயே இவர்களுடைய இந்த முடிவானது மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஒரு முறை மக்களுக்குள் நாங்கள் நுழைந்து மக்களுடைய செல்வாக்கை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதற்கான ஒரு புதிய உத்தியாக கையாளுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. காரணம் என்னவென்று சொன்னால், இணைந்திருக்கின்ற 2 தரப்புகள், குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இரண்டும் 2 சமூகத்தினுடைய தேவைகளையும் இதுவரையும் போதிய அளவில் அல்லது மிகவும் சிறிதளவில் கூட பூர்த்தி செய்யாத சமூகத்தை சார்ந்த கட்சிகளாக இருந்து கொண்டு இப்போது மக்களுடைய உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் மீட்டெடுப்பது என்ற போர்வையில் இவர்கள் ஒன்றிணைந்து இந்த கூட்டமைப்பை அல்லது கூட்டணியை உருவாக்கி இருப்பதானது என்ன அடிப்படையில் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு மக்களை ஏமாற்றும் இன்னும் ஒரு திட்டம் என்றுதான் கூற முடியும் என்பதை தவிர வேறு எதுவும் கூற முடியாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்று சில விடயங்களை நாங்கள் ஆழமாக ஆராய வேண்டும். நான் கல்முனையை சேர்ந்தவன். அதனால் இந்த கிழக்கு மாகாணத்திலே வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளை சற்று ஆராய்ந்தவன். அந்த அடிப்படையிலே இந்த கல்முனையிலே இருக்கின்ற பிரதேச செயலகம் என்கின்ற பிரிவை 2ஆக பிரித்து, அதாவது உப செயலகம் தமிழ் மக்களுக்கும் பிரதான செயலகம் என்று சொல்லி கல்முனையில எல்லா மக்களுக்கும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் சற்று உற்று நோக்கினால், இந்த உப பிரதேச செயலகம் என்பது கிட்டத்தட்ட 1989ஆம் ஆண்டு காலப்பகுதியில எல்டிடியினரால கன் பாயிண்ட்ல, அதாவது ஆயுத முனையில உருவாக்கப்பட்ட ஒரு சட்டவிரோதமான செயலகம் தான் அது. ஆனால் தொடர்ச்சியாக அது நடைமுறைக்குட்படுத்தப்பட்டதால் அது நிர்வாக ரீதியாக அது ஒரு சட்டபூர்வமான உப செயலகமாக கணிக்கப்படுகின்றது. ஆனால் அதை சட்டவிரோதமான முறையில் வடக்கு செயலகம் என்று பெயரிட்டு தமிழ் தலைவர்கள் அந்த செயலகத்தை முன்னெடுத்து செல்வது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமான செயலை செய்து கொண்டு வழக்கும் போட்டு என்று வழக்கிலும் வந்துகிட்டு, குறிப்பாக சுமந்திரன் என்று சொல்லுகின்ற அவர் ஒரு வாரத்துக்கு முன்பும் கூட வழக்கில் வந்துகிட்டு அந்த சட்டவிரோதமான செயலகத்துக்கு உப செயலகத்துக்கு சார்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். இது என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுடைய கல்முனை நகரை 2ஆக பிரித்து முஸ்லிம்களுடைய டவுனை குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தாரை பார்ப்பதற்கு தமிழ் கட்சி தலைவர் அல்லது அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் சுமந்திரன் நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறார். அந்த பல்வேறு பிரச்சனைகள் முஸ்லிம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இந்த கல்முனையிலும் கல்முனைக்கு வெளியிலும் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல், அதனால் பல்வேறுபட்ட முஸ்லிம்களுடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உரிமை பாதிப்புகளுக்கு இதுவரையும் எதுவித தீர்வையும் ரவுஃப் ஹக்கீமோ ரிஷாடோ பெற்றுக் கொடுக்காமல் மக்களுடைய உரிமைகளை தீர்க்க போகிறார்களாம். என்ன ஒரு இருக்கிற உரிமையை உங்களுக்குள்ள கூட்டு சேர்ந்த உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதலாக தீர்த்து மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதை பெற்றுக் கொடுக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை பெறுவது எங்க பெற்றுக் கொடுக்க போறீங்க? நீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்க இருந்து யாருக்கிட்ட இருந்து எந்த உரிமை பெற்றுக் கொடுக்க போறீங்கன்னு சொல்லாமலுக்கு இவன் சொல்றது மக்கள் ஏமாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில சிந்திக்க தெரியாத மக்கள் தான் இந்த நாட்டிலே அதிகம் வாழுகிறார்கள். ஆகவே நாங்கள் சொன்னாலே நம்பி விடுவார்கள் என்ற நம்பிக்கையில இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியாக இணைந்து நாட்டு மக்களை ஏமாற்ற போகிறார்கள் என்பதற்கான ஒரு கூட்டணியாத்தான் நாங்க பாக்குறோம். இந்த சுருக்கம் சொல்ல போனாக்கா, இது ஒரு நாட்டில் இருக்கிற தமிழ் பேசும் மக்களை ஏமாற்றுவதற்கான கூட்டணி என்று கூட சொல்லலாம். அது அந்த அடிப்படையில இவர்கள் கூறுகின்ற அந்த கருத்துக்கள், அதாவது ஜனநாயகத்தை நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னு சொல்றது, மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்றது,
மக்களுடைய எழுச்சியை உருவாக்குறேன்னு சொல்றது இவ்வளவு காலமும் கடந்த 25-30 வருட காலமா சொல்லி 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 ஒவ்வொன்றாக சொல்லி இனவாதம் பேசி மதவாதம் பேசி இந்த மக்களை பிரிச்சு 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 இப்ப கடைசியில மக்கள் அவர்களை துரத்தி விட்டாலும் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டது. சிந்திக்க தெரியாத மக்கள் மட்டும்தான் அந்த இன ரீதியான அந்த பெயர்களில் இருக்கின்ற கட்சியை பிடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மாற்று சக்தி ஒன்று இல்லை என்ற நிலையிலும் சிலர் அவர்களுடன் தொடர்ந்து இருக்கின்றார்கள். அந்த நிலையில் இந்த மக்களை மீண்டும் ஒரு முறை புதிய ஒரு விடயத்தை கொண்டு வந்து ஏமாற்றலாம் என்ற மாதிரி, அதாவது ஒரு பழைய சோத்தை சூடு காட்டி புது சோறாக மாற்றி இப்பதான் ஆக்கின சோறு என்று சொல்லி காட்டி மக்களுக்கு இது சுடு சோறு என்று சொல்லி ஏமாத்துற மாதிரி அவங்களோட பழைய கதை எடுபடாது. அந்த விஷயத்தை இன்னொரு வடிவில் அவங்க ஒரு புதுமையான முறையில் அவங்க ஒன்று சேர்த்து மக்களுக்கு ஏதாவது புதுசா சொல்லி ஏமாற்றலாம் என்கின்ற ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு கட்டுக்கதையாகத்தான் இந்த கூட்டணி கூறுகின்ற கதையை பார்க்க முடியுமே தவிர வேறு விதமாக பார்க்க முடியாது. அதாவது முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கின்ற தமிழ் தரப்பு தமிழ் கட்சிகள் அந்த முஸ்லிம் தலைவர்களோட சேர்ந்து ஒன்று சேர்ந்து கூட்டணியாம். அது என்ன கூட்டணி? அது அந்த கூட்டணி முதலாவது உங்களுக்குள்ள இருக்கிற 2 சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை முதல்ல தீர்வு சொன்னாக்கா, நான் சவால் விடுக்கிறேன் இந்த சுமந்திரனுக்கும் இந்த ஹக்கீமுக்கும், முடிந்தால் இந்த தமிழ் முஸ்லிம் சம்பந்தமாக இருக்கின்ற பிணக்குகள் பிளவுகள் இன்று வரைக்கும் நீதிமன்றங்களில் இருக்கின்ற வழக்குகள் சம்பந்தமாக உரிமை சம்பந்தமான பிரச்சனைகளை பேசி உங்களால் தீர்க்க முடியுமா? நீதியான முறையில் உரிமைகளை இழந்தவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாக உங்களுக்கு சவால் விடுகிறேன். எந்த மேடையில் வேண்டும் என்றாலும் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் ஒரு சமாந்தரமான முறையிலிருந்து பேசுவதற்கு அல்லது விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். முடிந்தால் சுமந்திரனோ ஹக்கீமோ வாருங்கள், இவன் ரிசார்ட்டோ வாருங்கள், நாங்கள் பேசுவோம் அல்லது விவாதிப்போம். I am prepared to argue with any of the people who are involved in this alliance, including all these 6 parties. Who are the leader that can come forward to debate with me on the ground of the rights that we are going to issue, that we are going to solve to the people. அப்ப நான் என்ன சொல்ல வேண்டும்னாக்கா, நீங்க மக்களுக்கு மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க போறீங்கன்னு சொன்னாக்கா, இந்த 2 சமூகங்களுக்கும் இடையில இருக்கிற பிணக்குகளை பிரச்சனைகளை தீர்த்து இழந்த மக்களின் உரிமைகளை முதல கொடுத்து அதற்கு ஒரு திருப்திகரமான ஒரு முடிவை ஏற்படுத்தி விட்டு நீங்க எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த சமூகம் 2 சமூகத்தினுடைய உரிமைகளையும் ஜனநாயக கட்டாயத்தை நீங்க பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு சொன்னாக்கா நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே உங்களோட சமூகம் 2 சமூகங்களுக்கு இடையில பிரச்சனை ஆறாத புன்மாதிரி வச்சுக்கொண்டு நீங்க இந்த மக்களை ஏமாத்த வாருங்கிறது மக்களுக்கு விளங்காமல் ஓடும். ஆகவே நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேணும். அன்பார்ந்த தமிழ் முஸ்லிம் மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்களே, இந்த 6 கட்சிகள் இணைந்த கூட்டமைப்பானது இந்த நாட்டிலே செல்லா காசாக ஆகிக்கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள் மூன்றும் ஒரு செல்லுபடியாகும் காசாக மாற்றுவதற்கான ஒரு புதிய உத்தியே அன்றி நிச்சயமாக இவர்கள் எந்த விதமான ஒரு நலனையும் பெற்றுக் கொடுக்க மாட்டார்கள். காரணம், இவர்களுக்குள்ளே இருக்கின்ற, அதாவது இந்த 2 சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற இன்னும் அணையாத தீயை அனைத்து மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலே இவர்கள் எந்த விதமான முடிவையும் இதுவரை எடுக்காமல் 2 தரப்பும் இன்றும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இதுதான். இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையே நீண்ட கால போக்கிலே சிந்தித்து தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் என்று பார்க்காது அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இனிமேலும் இந்த இனவாத பேச்சு, பிரதேசவாத பேச்சு, மதவாத பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காமல் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வேண்டும். யார் யாரிடம் யார் யாருடைய நிலங்கள் அல்லது உரிமைகள் இருக்கின்றதோ பெற்றவர்கள், அதாவது மேலமா பெற்றவர்கள் இழந்தவர்களுக்கு இழந்தவர்களை நீங்கள் உங்களை வழங்கி எல்லா மக்களும் சமத்துவமாக உரிமை பெற்றவர்களாக நாங்கள் ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டுமே தவிர இதை விடுத்து இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுகின்ற தமிழ் கட்சிகளோ முஸ்லிம் கட்சிகளோ எந்த தலைவரானாலும் இவர்களின் பின்னால் செல்லாதீர்கள். இவர்கள் நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தை தேடுகிறார்கள் இழந்த செல்வாக்கை மூலப்பெறுவதற்கு. மக்களுடைய இழந்த செல்வாக்கை மூலப்பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமும் அதற்கான ஒரு புதிய ஒரு பாதையை அமைக்க விரும்புகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை தேடிய ஒரு புதிய பாதைதான் இந்த 6 கட்சிகள் ஒன்றிணைந்த கூட்டணியாக பார்க்கிறேன். ஆகவே இதில் இவர்களுக்கு உண்மையிலே அது இல்லை, அவ்வாறு இல்லை என்று யாராவது துணிவாக தெளிவாக கூற முடியுமா இருந்தால்
அவர்களை நான் விவாத மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பிரச்சனைகளை எடுத்து பேச முடியுமா? உங்களுக்கு அந்த திராணி இருக்கின்றதா? இந்த தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருக்கின்ற பிரச்சனையை குறைந்தது முதலாவதாக பேசி தீர்க்கக்கூடிய திராணி உங்களுக்கு இருக்கின்றதா என்பதை இந்த 6 கட்சி தலைவர்களும் நான் சவாலாக விடுக்கிறேன். முடியுமானால் உங்களிடம் இருக்கின்ற ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு பொது மேடைக்கு வாருங்கள், நாங்கள் விவாதிப்போம், மலை பேசுவோம் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.